நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கேஸ் ரீஃபில்லிங்கை எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வந்து பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதோட பேமெண்ட்டையும் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு நம்மளோட கேஸ் ரீஃபில்லிங் ஆர்டரையும் அதோட பேமெண்ட்டையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்தியன் கேஸ் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வந்து ரீஃபில்லிங் ஆர்டரை வந்து புக்கிங் பண்ணுறது, அதோட பேமெண்ட்டையும் எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்டு இண்டானே கேஸ் புக்கிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு indane.co.in அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அல்லது உங்களோட இமெயில் ஐடியை வந்துட்டு என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் நேமை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி அந்த நேம் தெரியலை அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு கேப்சா கோட் இருக்கும். இந்த கேப்சா கோடை வந்துட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ட்ராக் யுவர் ரீஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பேன் கார்டு டீட்டெயில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி ஆகணும். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பேஜில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 10 லேக்குக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்துட்டு இதில் உங்கள் பேன் கார்டோ இதில் உங்கள் பேன் கார்டையோ நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஓகே கேட்கும், ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து சைன் பண்ண மாதிரி, அதாவது எனக்கு வந்து இன்கம் வந்து 10 லேக்குக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து மாறாது. இப்போ வந்துட்டு நம்ம டிக்ளரேஷன் வந்து அலர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிக்ளேர் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ரெண்டாவது டைம் நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கிங் யுவர் சிலிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி சைன் அவுட் ஆகி வெளியே வந்துடும். நீங்கள் மறுபடியும் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபில்லிங்கு புக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்டர் ட்ராக் யுவர் ரீஃபில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆர்டர் புக்கிங்கை வந்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். அந்த டிக்ளரேஷன் வந்து காட்டாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் வந்துட்டு கிளியர் ஆகிருக்கும். இனிமே வந்துட்டு நம்ம எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது உங்களோட அந்த சிலிண்டரை வந்துட்டு அவங்க உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கேஷ் ஆன் டெலிவரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து புக்கிங் நவ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ரீஃபில்லிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹770 வந்துட்டு உங்களோட ரீஃபில்லிங்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால, அதாவது ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ₹5 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹765 மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ₹850 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதே இது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை வந்துட்டு அதாவது மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ₹5 வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துடுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டெபிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டெபிட் கார்டு அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு தான், வேறு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். இல்லை கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெபிட் கார்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். டெபிட் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இந்த டிக் பாக்ஸ்லேயும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கிளிக் ஹேர் டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கார்டு அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணனா யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணாதீங்க. அமௌண்ட் வந்து பே ஆயிரும், உங்களுக்கு டெபிட் ஆயிரும். ஆனால் வந்து பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வரும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சே பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு பேமெண்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஆகலைன்னா அந்த அமௌண்ட் ஈஸியாகவே உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு ரிட்டனும் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே உங்களோட ஏடிஎம் கார்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏடிஎம் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, விசா கார்டா இல்லை மாஸ்டர் கார்டா, இது மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நான் வந்து விசா கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ விசா கார்டை வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர் ஒரு 16 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 16 டிஜிட் நம்பரை வந்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட கார்டு ஹோல்டர் நேமை வந்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பைரி மந்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயே அந்த 16 டிஜிட் நம்பருக்கு முன்னாடியே கீழே அந்த 16 டிஜிட் நம்பருக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி மந்த்தையும் எக்ஸ்பைரி இயரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கார்டை வந்து திருப்பி பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவிவி நம்பர். அந்த நம்பரை வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்டா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அமௌண்ட் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ₹765 வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட பேமெண்ட் ஈஸியாகும், ரிட்டன் ஆகாது. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்களோட பேங்க்கில் இருந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை வந்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒரு சில ஏடிஎம்மில் வந்துட்டு ஏடிஎம் கார்டுக்கு வந்துட்டு இந்த ஓடிபி வராமல் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் சார்ஜிங் ஆகலாம். ஸோ இப்போ உங்களோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பேமெண்ட் வந்துட்டு ஈஸியாகவே பே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே ஆயிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்துட்டு ரீஃபில்லிங் பெய்டு அமௌண்ட் வந்துட்டு ₹765 வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணியாச்சு. இது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக. தேங்க்யூ ஃபார் யூஸிங் டிஜிட்டல் பேமெண்ட் மோட் பர்ச்சேஸ் எல்பிஜி ரீஃபில்லிங். என்ஜாய் யுவர்
இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ₹5 இது மூலமாக நீங்கள் வந்துட்டு பே பண்ணுறதுனால உங்களுக்கு ₹5 வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாகவே உங்களோட ரீஃபில்லிங்கை வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு டெலிவரி பாய்க்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணி காசு பே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள், அந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இதில் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது பாரத் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆன்லைனில் பே பண்ணால் ₹50 கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் கொடுக்கும்போது உங்களுக்கு ₹50 வந்து அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மோடில் வந்து இருக்குது. ஸோ உங்களோட எல்பிஜி கேஸ் கனெக்ஷனை இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இனிமையாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுலனா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது எல்லா பெனிஃபிட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த கஸ்டமர் ஐடியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.